இரா சம்பந்தன் மறைவு உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு பேரிழப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். புதிய கிரிமினல் சட்டங்கள் வீண் வேலை, அரசியலமைப்புக்கு எதிரானது. ப. சிதம்பரம் சாடல். இலங்கை கடற்படை அட்டுழியம். கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள். 10 தமிழக மீனவர்கள் மீது கொலை வழக்கு போடும் இலங்கை அரசின் சதியை முறியடித்து மீட்க வேண்டும். ராமதாஸ் வலியுறுத்தல். மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சபாநாயகர் அப்பாவு வலியுறுத்தல். மருத்துவர்களின் ஊதிய உயர்வை அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. சாகித்ய அகாடமி விருதை விட கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பது உயர்வானதா? நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மேற்கு வங்கத்தில் தாலிபான் கலாச்சாரம். நடு ரோட்டில் பெண்ணை தாக்கிய நபர் கைது. பணக்காரர்களின் குழந்தைகளுக்காகவே நீட் தேர்வு. இந்தியாவின் முதுகெலும்பை உடைத்துவிட்டார் மோடி. நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ஒலித்த ராகுல். நீட் வெறுப்பு போர்வையில் பிரிவினைவாத பிரச்சாரம். மத்திய அமைச்சர் முருகன் காட்டம். அகிம்சை பற்றி பேச ராகுல் காந்திக்கு உரிமை இல்லை. எமர்ஜென்சி சீக்கிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி அமித்ஷா பதில். RSSின் கொள்கைகள் இந்தியாவுக்கே ஆபத்தானது. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கார்கே சரமாரி விமர்சனம். பாஜக இந்துக்கள் வன்முறையாளர்கள். ராகுல் சர்ச்சை பேச்சால் லோக்சபாவில் அமளி. புனே நீர்வீழ்ச்சியில் மூழ்கி 2 பலி. 3 பேரை தேடும் பணி தீவிரம். கோப்பை வென்ற இந்திய வீரர்கள் நாடு திரும்புவதில் சிக்கல். சூறாவளியால் விமான நிலையம் மூடல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.